அதாவது திமுகவுல இருந்து காங்கிரஸ் விலைக்கு தாவேக்காக்கு போயிட்டாங்க. சோ இப்போ வந்து கூட்டணி வலுவே இல்லாம தான் கொஞ்சம் திமுக இருக்காங்க. இந்த சூழ்நிலையை பாஜக பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்து மத்தியில 22 எம்பிக்கள் வந்து இருக்காங்க இல்லையா? சோ அந்த ஆதரவு பெறுறதுக்காக கொஞ்சம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெறுதா? பாஜக எல்லா தில்லுமுள்ளையும் பண்ணோம், எல்லா ஃப்ராடும் பண்ணோம். எப்படியும் அது ஒரு அழிவு சக்தி மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு அது ஒரு அழிவு சக்தி. அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டியதில்லை. அதனால் அவங்க எல்லா துறையிலையும் புகுந்து பார்ப்பாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதனால் அவங்கள பற்றி விட்டுருங்க. இப்போ இவங்களுக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து உள்ள நிலைமை என்னென்னா, 67 காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்தது. அதை வந்து அண்ணா ஆட்சி அமைச்சு அவங்கள எதிர்கட்சி ஆக்குனாங்க. அவங்க பண்ண தப்பே என்னன்னா, யார் உங்களை தோக்கடித்தாங்களோ அவங்கள எதிர்த்து கடைசி வரைக்கும் நின்றுருந்தா இன்னை வரைக்கும் நிச்சயமாக அது ஒரு வலுவான கட்சியாக இருக்கும், ஆளுங்கட்சியாக கூட வந்திருக்கும். ஆனால் அது இல்லாமல் அவனை தோக்கடித்தவனுக்கிட்டே போய் நீ அடிமையாக என்ன பிற்பாடு அங்கேயே அவங்க கொடுக்குறத அவங்க சொல்கிறத கேட்க வேண்டிய சூழ்நிலை அது இதெல்லாம் வந்தது. இப்போ என்ன பண்ணாங்க, இதில் வேடிக்கை என்னென்னா, அங்கே காங்கிரஸ் கட்சியில் ஒரு மேலே ஒரு 20-30 பேர் இருக்காங்க. அவங்க வந்து கட்சி வளர்க்கணும்னு இல்லை, ஏதாவது மத்திய சர்க்கார்கிட்ட சொல்லி அந்த காங்கிரஸ் பேரில் பதவி வாங்கணும், கொள்ளடிக்கணுன்றதில் பயிற்சி ஆகி அவங்க இருக்கிறாங்க. இதை இப்போ வந்து டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க உணர்ந்துட்டு கட்சி வளர்க்காமல் இவங்க 10 பேர் பதவியில் இருந்துக்கிட்டு நம்மளை இது மாதிரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி வளர்க்கணுன்ற எண்ணத்தில் அவங்க ஒரு முடிவு எடுத்து வர்றபோது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க திமுகவினுடைய தோழமை கட்சி, அதான் கூட்டணி கட்சியாக இருக்கிறத திமுகவும் விடலை, அவங்களும் அந்த இது காங்கிரஸில் மேல்தளத்தில் இருக்காங்கல்ல, அந்த காங்கிரஸ் கட்சி மாநில தலைவராக இருக்கிற உட்பட திமுக விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. திமுகவில் இருந்தால் தான் அவங்க தனிப்பட்ட முறையில் பல சலுகைகளை அனுபவிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லைன்னா கீழ்த்தளத்துலேருந்து வரணுமே அப்படின்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிறவங்க இதை வந்து பிரித்து நம்ம தனியாக நின்று விஜய் கூட நின்று ஒரு வந்துடலான்னு அவங்க பிளான் பண்ணாங்க. விஜய் கூட வந்து நின்றுந்தா 40-50 சீட்டு காங்கிரஸே வந்திருக்கும் தேர்தலுக்கு முன்னாடி. ஆமாம். ஆனால் அவங்க அப்படி முயற்சி பண்ணுறாங்கன்றது தெரிஞ்ச உடனே இங்கே திமுகவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்கள அந்த கட்சியை உடைக்கிறதுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க.